அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து ஒரு மாரி ஒண்ணுமே புரியாது. அவர் என்ன கேட்பாருன்னா, "இந்த பொண்ணு வந்து இந்த வயசுல ரொம்ப திமிரா பேசுறா. இவள நீ எங்கேருந்து கூட்டிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்க? இவளுக்குன்னு யாருமே கிடையாதா? இவ்வளோ நாளா நீ சிங்கிளா தானே இருந்த. இவ ஒரு அனாதை பொண்ணு." அப்படி இப்படின்ற மாரிலாம் பேசுவாரா. உடனே ஹீரோக்கு சரியான கோவம் வரும். என் பொண்ணு ஒண்ணும் அந்த மாரி பொண்ணு கிடையாது. அவளுக்கு அப்பான்னு நான் இருக்கேன். அம்மான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் இருக்கா. ஸோ இன்னொரு தடவ என்னோட பொண்ண வந்துட்டு அந்த மாரி தப்பா பேசினா அப்படின்னா வந்துட்டு, நான் கொஞ்சம் கூட நீ என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோ வந்து வார்ன் பண்ணுவாரு. எல்லார் முன்னாடியும் வந்து ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு. "இங்க பாருங்க ஹீரோயின் வந்து என்னோட ஒய்ஃப். இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டுன்ற பேர்லயோ, இல்ல உங்க எனிமின்ற பேர்லயோ அவள நீங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா வந்துட்டு அது நல்லதா இருக்காது." அப்டின்ற மாரி எல்லாரையும் எச்சரிப்பாரா. எல்லாரும் அப்டியே அச்சச்சோ! ஹீரோ வந்து பெரிய ஆளா இருக்கான், பெரிய சேவாவா இருக்கான். அவன்கிட்ட நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு அப்டின்ற மாரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, ஹீரோட ஃப்ரெண்டா இருக்கவருக்கு சரியான கோவம் வந்துரும். "அட பாவி! ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டியா? என் கூட அவ லவ் பண்ணிட்டு இருக்க காலத்திலே அவள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?" அப்டி இப்டின்னு சொல்லிட்டு பச்ச துரோகி அப்டி இப்டின்னு ஹீரோ கிட்ட சண்டைக்கு போவாரு. ஹீரோக்கு உடனே சரியான கோவம் வரும். ஆனா, அவர் எதுவுமே பேச மாட்டாரு. அப்ப ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க அந்த எக்ஸ்பிரண்ட்ட. புடிச்சு தள்ளி அதாவது எக்ஸ்பியான்ஸ வந்து தள்ளி விட்டுட்டு என்ன சொல்வாங்கன்னா, "உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் உன்ன லவ் பண்ற காலத்திலேயே வந்து என்ன லவ் பண்ணல. என் கூட சும்மா தான் பழகிட்டு இருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். இப்ப நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான்றத நீ எந்த இதுல நீ சொல்ற? நாங்க 2 பேரும் உண்மையிலேயே நேசிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா வந்துட்டு, "நீ வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. உன்ன நேசிச்சவன அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டேன்னு" ஹீரோயின பத்தி அப்படிலாம் கண்டதும் கேட்பாரு. அதுக்கு ஒண்ணு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்து, "அத பண்ணது எதுவுமே நான் கிடையாது. அது எல்லாமே நீயும் உன்ன இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா இருக்கல்ல, அந்த பொண்ணும் தான் பண்ணுது. நான் கிடையாது. அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்க, எப்படி இருந்தீங்கன்றது உங்களுக்கும் தெரியும். அத நீங்க பேசுறத நானும் கேட்டுட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்களா. இவங்க 2 பேருக்கு கோவம் வரும். ஆனா எதுவுமே பண்ண முடியாது. திரும்ப திரும்ப துரோகம் பண்ணிட்டேன்னு ஹீரோயினையே பார்த்து சொல்லும்போது, "இதுக்கு பேரு துரோகம் கிடையாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. "நீங்க என்ன ஏமாத்துறன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோட லைஃப்ப நான் திருத்தி அமைச்சுக்கிட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு, அதோட ஹீரோயின் வந்து இப்ப என்ன பேசுவாங்கன்னா, "நம்மளோட குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அத நம்ம சந்தோஷமா கொண்டாடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இங்க வந்து தேவையில்லாம இவங்கள்ட்ட பேச நம்மளுக்கு விருப்பம் இல்ல. நம்ம எங்கேயாவது போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் பின்னாடி நின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, "உங்களலாம் நான் சும்மாவே விடமாட்டேன்." அப்படின்ற மாரி அவங்க போயிட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. இப்ப அந்த குட்டி பொண்ணு, ஹீரோயின் 2 பேருமே இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்த உடனே கோவமாவே இருப்பாங்களா, இந்த குட்டி பொண்ணுக்கு இப்ப தெரிஞ்சிரும் இவங்க 2 பேரும் திரும்ப சண்டை போட போறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளிய அவங்க ஒத்துமையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிறது அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, அது ஃபேக் மேரேஜ் தானே, அது அவங்க 2 பேருக்கு தானே தெரியும். ஸோ அவங்க சண்டை போடுறது வந்து இந்த குட்டி பொண்ணுக்கு தெரியும். அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, திரும்பவும் ஏதாவது சண்டைன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க 2 பேர் கையும் ஒருத்தர் கைய பிடிச்சு குடுத்துரும். நீங்க 2 பேரும் கைய விடவே கூடாது. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு வச்சிருக்கேன். நான் இப்ப குளிக்க போறேன். குளிச்சுட்டு நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் கைய அப்படி பிடிச்சிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடிருமா. இது ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு ஓடவும், ஹீரோயினும் அந்த பொண்ணு போற வரைக்கும் அப்படியே கைய பிடிச்சிட்டே உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு ரூம்குள்ள போனோனே ஹீரோயின் கைய எடுக்கலான்னு போவாங்க. ஹீரோ விட மாட்டாரு. டைட்டா பிடிச்சுப்பாரு. அந்த பொண்ணு அங்க இருந்துட்டு என்ன சொல்லும்னா, "கைய எடுக்கக்கூடாது. நான் இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன்ன" உடனே ஹீரோயினும் சிரிச்சுட்டு, அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதோட அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் குளிக்கலாம் போகாது. மறைஞ்சு நின்னுட்டு இருக்கும். ஏன்னா, அவங்க அப்பா, அம்மா சண்டை போடக்கூடாதாம். அவங்க நம்ம இங்க மறைஞ்சு நின்னுப்போம். எவ்வளோ நேரம் அவங்க கைய பிடிச்சிட்டே இருக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க 2 பேரும் சண்டை போடக்கூடாதுன்றது இந்த பிள்ளையோட ஆசை. உடனே இவங்க 2 பேரும் பேசும்போது, இப்ப ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். எதனால அவங்க கோவப்படுறாங்கன்னா, நம்ம 2 பேர் வந்துட்டு ஃபேக்கா தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம். நீ என்ன எல்லார்கிட்டயும் இது உண்மையான மேரேஜ் மாரியே நீ வந்து பேசிட்டு இருக்க. அப்டின்னா வந்துட்டு நம்ம 2 அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியும்ல. நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க அப்டின்ற மாரி ஹீரோயின் கோவப்படுவாங்க. இவர் என்ன சொல்வாரு, நான் வந்துட்டு அப்பலாம் ஒண்ணும் சொல்லலையே. நான் என்ன பெருசா என்ன பண்ணிட்டேன். இன்னைக்கு எப்படி நடந்துக்குமோ அப்படிதான் நான் நடந்துக்கிட்டேன் அப்டின்ற மாரி சொல்வாரு. அப்படியே 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும்போது, திடீர்னு ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின புடிச்சு வச்சு கிஸ் பண்ணிடுவாரு. இந்த குட்டி பொண்ணு அப்பதான் வந்துரும். நான் வந்துட்டேன்னு சொல்லுமா, இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்தோனே, "இங்க என்ன நடக்குது? உங்களுக்கு கைய தானே புடிச்சிட்டு இருக்க சொன்னேன். நீங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கன்னவே அது மூடிக்கும். கிஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்தோனே, "சரி, சரி நான் எதுவும் பார்க்கல. நீங்க கன்டின்யூ பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு ஓடிரும். உடனே இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஃபியான்சி இருக்கார்ல, அந்த எக்ஸ் ஃபியான்சி அவர் வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சுருவாரு. "அவ வந்து என்ன லவ் பண்ணிட்டு இருந்தா. அந்த டைம்ல வந்து அவள நான் அசால்ட்டா நினைச்சுட்டேன். ஆனா இப்ப எவ்வளோ பெரிய குடும்பத்துல வந்து அவ இருக்கா தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாரு. அப்பதான் அந்த மாப்பிள்ளையோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ வந்து இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணாம தான் இருந்தான். இப்பதான் ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதாவது அதாவது ஹீரோயினோட பொண்ணுன்னு தானே அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அவங்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ வந்து சிங்கிளா தான் இருந்தான். அந்த சிங்கிளா இருக்க ஹீரோக்கு வந்துட்டு, ஹீரோயின் வந்து இவர லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே வேற யார் கூடயோ ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டாங்க. அந்த குழந்தையோட ஹீரோ வந்து இவங்கள ஏத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படின்ற மாரி தான் இவங்கலாம் பேசிக்கிறாங்க. பேசிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஹீரோ வந்துட்டு எப்பனாலும் வந்துட்டு அவள விவாகரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவ ஹீரோயின் மட்டும் உன்ன விரும்புறா அப்படின்ற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவன் வந்துட்டு விவாகரத்து பண்ணிடுவான். அவன் விவாகரத்து
பண்ணிட்டான் அப்படின்னா வந்துட்டு ஹீரோன்னு உன்னை கல்யாணம் பண்ணுவா. அப்போ உன்னை கல்யாணம் பண்ணும்போது அந்த குழந்தையும் உன் கூடவே கூட்டிட்டு வந்துருவா. இதனால என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட இருந்து அவள் வரும்போது வந்து அவளுக்கு நிறைய செட்டில்மெண்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஹீரோ வந்து ரொம்ப பணக்காரனா வேற இருக்கான். ஸோ நீ உன்னோட ஃபியூச்சரில் வந்துட்டு நீ விரும்பின பொண்ணும் உனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அவ கூடயே அந்த குழந்தையும் வந்துருவா. அந்த குழந்தைக்காகவும் சரி அந்த பொண்ணுக்காகவும் அதாவது ஹீரோனுக்காகவும் 2 பேருக்கும் சேர்ந்து நம்ம எதிர்பார்க்கறத விட டபுளாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட்லாம் வரும். ஸோ இதனால நம்ம ஃபியூச்சர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நிறைய ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்க்க முடியும். நீ என்ன பண்ற அப்படின்னா வந்து அந்த பொண்ணோட மனசை மாற்றி அவளை திரும்ப நீ கல்யாணம் பண்ணுறதுக்கான வழியை பாருன்னு சொல்லவும் அதுக்கான முயற்சி நான் சீக்கிரமாகவே எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு இருப்பாரு. ஃபியான்சியோட அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே சொல்கிற அட்வைஸ் வந்து இதுதான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை வந்துட்டு அந்த பொண்ணுக்கும் சொல்லி புரிய வச்சு ஒரு வழியை அங்கே கூட்டு வந்துடுறாரு. எல்லாம் பணத்துக்காக தான். இப்போ ஹீரோயின் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் பார்ட்டி அந்த அந்த இதில் அவங்க பிஸியாக இருக்கும் போது இந்த எக்ஸ் ஃபியான்சி இருக்கார்ல அவரும் அந்த வில்லி பொண்ணு 2 பேருமே இங்கே வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குடும்பம் வந்து அதாவது ஹீரோவோட குடும்பம் வந்து ரொம்ப பணக்கார குடும்பம். ஆனால் உனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வந்து தகுதியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஹீரோனுக்கு கோவமாக வரும். அது மட்டும் இல்லாமல் அது ஒன்றும் உன்னோட உண்மையான குழந்தை கிடையாது. நீ அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குற. அவங்களாம் இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பேசுவாங்க. நீ அந்த குழந்தையை தத்தெடுத்து தானே வளர்த்துட்டு இருக்க. அது கூட எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சொல்வார், ஹீரோயினை பார்த்த உடனே அந்த பார்ட்டியில் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் 2 பேரும் முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்தோன்ற விஷயம் தெரியும். ஆனால் ஏதோ நான் வந்து மெமரி லாஸ் ஆகிட்டேன் அப்படின்றதுக்காக இவன் வந்து தனிமையை ஃபீல் பண்ணி அதாவது ஹீரோயினோட இப்போ அவமானப்படுத்திட்டா வந்து அவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது அவள் வேற யாரு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இவர் எப்படி இங்கே சமாளிப்பாருன்னா அவள் வந்து தனிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறா. ஸோ இவங்களை அரவணைக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கிறான்னு தவிர்த்து உண்மையிலே அவங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போவும் நான் கல்யாணம் பண்ணி ரெடியாக இருக்கன்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கே தூக்கி வாரி போட்டுரும். என்னடா சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. ஆமாம் நான் உண்மையை சொல்கிறேன். உன்னை தானே நான் ஆரம்பத்தில் லவ் பண்ணேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க இப்போ நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். பரவாயில்ல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு அம்னீஷியா வந்தால் கூட தான் லவ்வரை வந்துட்டு இவ்வளோ சூழ்நிலைக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்னா இவன் பெரிய மனசுக்காரன் தான்ற மாதிரி பேசுவாங்க. தெரியாது, ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் இந்த வில்லி பொண்ணு கூட எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ எவ்வளோ பணம் இந்த பெரிய ஃபேமிலியிலேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்துட்டு இவங்களாம் அந்த பிளான் பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு சுத்தமாக தெரியல. இப்போ ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க. சரி ஓகே நீ இவ்வளோ பெரிய மனசு பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, இதுக்கு நானும் ஒத்துக்கிறேனே வை. அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காளே அந்த பொண்ணுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன பதில் சொல்வார்னா, அதை பற்றி நீ ஒன்றுமே கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அவளுக்கும் நான் எல்லாமே யோசிச்சு வச்சுருக்கேன் தான். அதாவது உங்கள் 2 பேரையும் நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து என்னோட ஆஃபீஸ்லேயே அதாவது உனக்குன்னு இப்போ அந்த இது கொடுப்பாங்கல்ல, அதாவது வர்த்தச்சு அது மாதிரிலாம் கொடுப்பாங்களே அதில் வந்துட்டு இந்த ஆஃபீஸ் எனக்கு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா ஹீரோ ரொம்ப பணக்காரன், உனக்காக இந்த ஆஃபீஸ் அவன் எனக்கு கொடுத்துட்டான்னா இந்த ஆஃபீஸில் நான் சேவோவும் ஆகிட்டேன் அப்படின்னா வந்துட்டு உனக்கு இதே ஆஃபீஸில் வந்துட்டு 20,000 யுவானுக்கு வந்து சேலரிக்கு உன்னை நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுவேன். அதோடு இவளுக்கு வந்துட்டு நான் தனிப்பட்ட முறையில் அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் அவளுக்கு செஞ்சுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கும். ஸோ உங்கள் 2 பேருக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டாக நான் செஞ்சுடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ ஹீரோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்துருவாங்க. வந்த உடனே இவங்க பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். அவங்களை எரிச்சல் படுத்துகிற மாதிரியே தான் இந்த 2 வில்லி பொண்ணு இந்த ஃபியான்சி 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ வருவார். அவர் திரும்பவும் சொல்வார், இன்னொரு தடவை இந்த பார்ட்டி இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறதா இருந்தால் என் ஃபேமிலிக்குள்ளே என்னோட கம்பெனி விஷயமா நீங்கள் உள்ளே வரீங்கன்னா பார்ட்டியை மட்டும் அட்டன் பண்ணிட்டு போகணும். என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்கன்ற மாதிரி எல்லாரையும் வார்ன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோனும் அவங்களை வந்து என்னென்னமோ கேட்க முடியுமோ அது மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இவ்வளோ முட்டாளுங்களா இவ்வளோ ஒரு கேவலமாக இப்படிலாம் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஹீரோனு வந்துட்டு சிம்பிளாக தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் அவங்க வந்து கல்யாணம் அந்த மாதிரி கிராண்டாக வந்து பண்ணிக்கலல்ல. அதனால தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இருந்தது. இப்போ இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாலும் இந்த பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனு முடிவு எடுத்துருவாங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு வந்து ஹீரோன் வந்து அந்த கல்யாண ட்ரெஸ் போட்டு வந்துருவாங்க. இந்த கல்யாணத்துக்கும் அந்த ஃபியான்சி பொண்ணும் அதாவது அந்த ஃபியான்சியும் அந்த வில்லி பொண்ணு 2 பேருமே வந்துருவாங்க. பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. அவங்களுக்கு இன்னும் கோவமாக தான் இருக்குது. எப்படியாவது அந்த குட்டையை கலப்பி இந்த கல்யாணத்தை வந்து எடுத்து விட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்களா. இந்த ஹீரோன் கிட்டே அந்த குட்டி பொண்ணு நின்றுட்டே இருக்கும். எங்கள் அம்மாவை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இப்போ ஹீரோட அப்பா இருக்காருல்ல அவருமே இங்கே வந்திருப்பாரு. அவருக்கும் வந்து இதில் விருப்பமே கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் வந்துட்டு எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா அவர் இல்லாதது பொல்லாததெல்லாம் ஹீரோட அப்பாவுக்கு வந்து ஏற்றி விட்டு இவ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவ எல்லாமே சொல்லிட்டாரு. அவருக்கும் ஹீரோனை சுத்தமாக பிடிக்கல. பேசுவோம் அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவரை வந்துட்டு
வந்துட்டு திட்டும். உன்னால தான் எல்லாம். நீ ரொம்ப கெட்டவன், நீ ரொம்ப கெட்டவன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவர் என்ன பண்ணுவாரு, லைட்டா பிடிச்சு இப்படி தள்ளி விட்டுருவாரு. அந்த பொண்ணு கீழ விழுந்துரும். ஹீரோயினையும் வந்துட்டு அங்க இருக்கவங்க பிடிச்சு தள்ளி விடுவாங்க. 2 பேருமே இப்ப கீழ விழுந்துருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி பதறிடுவாங்க அந்த குட்டி பொண்ணு கீழ விழுந்ததுல. உடனே அந்த பொண்ண சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்களா, உடனே மாறி மாறி எல்லாரும் ஹீரோயின போட்டு திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ கல்யாணத்துக்கு லேட்டா தான் வராரு. வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இப்ப அவர் வந்துட்டு இப்ப அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து வாக்குவாதம் ஆரம்பிச்சுரும். உடனே நான் வந்து நினைக்கவே இல்ல. இப்படி எல்லாரும் சொல்லும்போது கூட இதெல்லாம் ஒரு பொய்யா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு வர மாரி நீ வந்திருக்கன்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபேமிலிய பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாரு, நான் என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? விருப்பப்பட்டவங்கள கல்யாணம் பண்றதுல என்ன இருக்குன்ற மாரி ஹீரோ கேட்பாரு. அப்படி மட்டும் நீ இவள கல்யாணம் பண்ண அப்படின்னா வந்து உனக்கு எந்த இதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அது ஹீரோ என்ன சொல்வாரு, ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா தான் இருந்துட்டு இருக்கேன். எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் ஒன்னும் குழந்தை கிடையாது. என்னோட டெசிஷன்ல வந்து நீங்க தலையிடுறதுக்கு அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. ஸோ என் அப்பாவே இந்த மாரி ஹீரோ பேசினதுனால இப்ப அந்த எக்ஸ் ஃபியான்சி இருக்கார்ல, அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். என்னடா இது பிரச்சனை ஆகும்னு பார்த்தா அப்ப ஸ்மூத்தா போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க போலயே அப்படின்ற மாரி இருக்கும். இதெல்லாம் ஹீரோ கண்டுக்க மாட்டாரு. அந்த குழந்தையையும் ஹீரோயினையும் போய் அவர் வந்து பார்ப்பாரு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாரு. இந்த கல்யாணத்துக்கு கிளம்பி வரும்போது அந்த எக்ஸ் ஃபியான்சி இருக்கார்ல, அவர் யோசிச்சு பார்ப்பாரு. முன்னாடி ஹீரோயின் வந்து அவர் மேல பிரியமா இருந்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். எதா இருந்தாலும் ஹீரோயின் தனக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. தன்னை தான் அவர் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா. அவளை வந்து இப்ப நான் விட்டுறவே மாட்டேன். எப்படியாவது அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு சொத்தும் கிடைக்கும், அவளும் கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி பொறாமையில ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அவர் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. அதாவது ரொம்ப என்ன சொல்றது, முயற்சி எடுத்து பிரச்சனை பண்றாரு அப்படின்னு தான் சொல்லலாம். இது மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோட தாத்தா இருக்காருல, வேக வேகமாக அந்த கல்யாணத்துக்காக தான் வந்துட்டே இருப்பாரு. அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துகிட்டே அதை டிராவல் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இங்கே எல்லாரும் ஒருத்தவங்க பேசிட்டே இருப்பாங்க. இப்போ தாத்தா வரத்துக்கு முன்னாடியே வந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோயின் வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதுக்காக எல்லாரும் முன்னாடி வந்து என்னென்னலாம் நாங்கள் டவுரி ஹீரோயினுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று அவ்வளோ விதமான டவுரிஸ் இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கார்ல, அவரால் தாங்கிக்கவே முடியாது. இதெல்லாம் நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டியது எல்லாமே இப்போ அவளுக்கு போகுது அப்படின்ற மாதிரி அவருக்கு கோவமும் இதுவும் தாங்க முடியாது. உடனே அங்கே திரும்ப பிரச்சனை பண்ணுவார். அப்போ தான் ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு யாருமே இல்லாத டைமில் வந்து இவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தவங்க உன்னை கிண்டல் பண்ணுறாலோ இல்லை யாராவது ஒருத்தர் உனக்கு எதிராக நின்னா கூட எதிராக வந்து போராடுவேன். அதுவும் அந்த போராட்டத்தில் நான் இறந்து போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் விடவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரா. அதெல்லாம் ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்ப்பாங்க. எனக்கு யாரை கொண்டு பிரச்சனை வரல, யாரை கொண்டாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னியே, உன்னால தான் எனக்கு இன்றைக்கி பிரச்சனை. ஸோ நீ வந்துட்டு இறந்து போகிறதுக்கு தகுதியானவன் தான். அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் உண்மையிலேயே நீ இறந்து போயிருந்தா கூட நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பொறுமை இழந்து இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஃப்ரெண்டை ஓங்கி கணத்தில் அரைஞ்சிடுவார். ஏன்னா அப்பா அம்மா வரைக்கும் போயிட்டு தப்பு தப்பாக அவர் பரப்பி விட்டது வந்து ஹீரோவுக்கு பிடிக்காது. உன்னை போனா போது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக நான் பொறுமையாக இருந்தேன், நீ ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சரியான கோவமாக இருக்கும் அவர் மேலே. உடனே இப்போ அவருக்கு எப்படி ஆகிடும்னா, இப்போ இவ்வளோ சொத்து வருது, இவளுக்கு எல்லாம் டவுரி எல்லாம் அவளுக்கு போகுது. இதுக்கு முன்னாடியே நான் அவளை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா கூட இதே மாதிரியே அவங்க வீட்டில் வந்து ஹீரோனுக்கு மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம், அதாவது ஹீரோவோட தாத்தா இருக்கார்ல, அவருக்கு ஹீரோயின்னா ரொம்ப பிடிக்குது. அப்போவே இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தானே. ஸோ ஹீரோவும் அந்த ஹீரோயினோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தானே. ஸோ அந்த டைமில் இருந்து ஹீரோட தாத்தாக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். ஹீரோனுக்கு கல்யாணம் அப்படின்னாலே அவரே ஏதாவது கொடுத்துருப்பாரு. நம்ம தான் பிளானை தப்பாக பண்ணிட்டோம், இடையில இந்த வில்லி பொண்ணு வந்து தான் நம்ம மனசை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த தாத்தா இவ்வளோ கிஃப்ட்டை அனுப்பி விட்டுருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு அந்த அந்த வில்லி பொண்ணு மேலே கோவம் வருது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அவர் வந்து அதுகிட்ட சண்டை போகிறார். எல்லாம் உன்னால தான் வந்துச்சு, நீ தான் வந்து அன்னைக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அப்போ தான் நம்ம 2 பேரும் சேர முடியும்னு சொல்லிட்டு சொன்னேன். உன் பேச்சு கேட்டதுனால இன்னைக்கு நான் எனக்கு பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பையே நான் இழந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ஃபேக்காக வந்து ஒரு டெத்தை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நீ பண்ணதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுவார். இப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, உனக்கு வர வேண்டியது வரல அப்படின்றதுக்காக நீ என்ன ப்ளேம் பண்ணுறியா? அப்போ உனக்கு பிடிக்கலன்னா அன்னைக்கே நீ இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அன்னைக்கு எல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இன்னைக்கு வந்து நீ என்னை வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்காம எல்லாத்தையும் ரெண்டு உளர ஆரம்பிச்சிரும். எல்லாமே புரிஞ்சிருது. அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இப்போ விஷயம் தெரியாமல் இந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாத்தா வந்துருவாரா. தாத்தா வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ கல்யாணம் தம் பேரனோட நடக்க போகிறதுன்னு அவரே ஒத்துக்கிட்டோன்னே இப்போ ஹீரோட அப்பா அம்மா என்ன வந்து தடையாக சொல்ல போகிறாங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எல்லாம் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்டு தானே, ஹீரோட ஃப்ரெண்டு தானே, இவர் தாத்தா கிட்ட அறிமுகமாகிற மாதிரி போவார். தாத்தா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி போகும்போது, நீ வந்து இறந்து போயிட்டான்ல கேள்விப்பட்டேன், நீ எப்படி உயிரோடு இருக்கன்ற மாதிரி தான் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்பார். இப்போ இவருக்கா எடா இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாருமே இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார். அதோட அவர் சும்மா இல்லாமல், உனக்கு அமினிஷன் கேள்விப்பட்டேன், நீ எப்படி இவ்வளோ தெளிவாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாரா. எல்லாரும் மாற்றி மாற்றி திட்டவும் இவருக்கு மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடும். ஒதுங்கி நிற்கிற மாதிரி நின்றுட்டே இருப்பார். இப்போ தாத்தா இருக்காருல்ல, இப்போ இந்த கிஃப்ட் எல்லாம் உனக்கு சும்மாமா, இப்போ நான் நேரடியாக வந்து
உனக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும் தான் நேரடியாகவே வந்தேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட கம்பெனியோட ஷேர்ஸில் வந்து 90% ஷேர்ஸை வந்து ஹீரோயின் பேரில் எழுதி கொடுத்துருப்பாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். ஏன்னா இப்போ மொத்தமும் வந்து ஹீரோயின் கிட்ட தான் போகுது. ஏன்னா தாத்தா அந்த அளவுக்கு ஹீரோயினை பிடிக்கும் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அங்கே சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப இதை நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படலை. அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அந்த ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க தான் நினைக்கிறாங்க. அவங்க பிரியத்தில் கல்யாண நேரத்தில் கொடுக்குற கிஃப்ட்டை வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க அதை வாங்கிப்பாங்க. ஆனால் இவருக்கு தான் வந்துட்டு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி தோணிட்டே இருக்கும். இப்போ அந்த கல்யாணமும் நல்லபடியாக 2 பேருக்கும் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்களாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் விரட்டி அடிச்சிடுறாங்க. வெளியே வந்துடுறாங்க. திரும்ப ஹீரோயினை பார்க்காம அவரால் இருக்க முடியல. திரும்ப ஹீரோயின் கிட்ட இவ்வளோ சொத்து இப்போ கையில் வந்துருச்சு. சும்மா இருப்பாரா? எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஹீரோயின் கிட்ட போய் டைரெக்டாக பேசுறதுக்கே ஆரம்பிச்சிடறாரு. இங்கே பாரு, நான் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் என் மனசுல இப்பவும் உனக்கு ஒரு இடம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. நீ என்னை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு யோசிச்சு பாரு. உன்னால் என்னை மறந்துட்டு இருக்க முடியுமா? நிச்சயமாக அது முடியாது. நான் உன்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரா. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் உன்னை நினச்சது எல்லாம் உண்மைதான். ஆனால் சத்தியமாக இப்போதைக்கு என்னோட இதயத்தில் உனக்கு 1% கூட இடமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரால் அதை ஏற்றுக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. சந்தோஷமாக இருக்கும் போதே அந்த பொண்ணை வந்து ஸ்கூலில் சேர்க்கலாம் நினைப்பாங்க. அப்பவும் வந்துட்டு அந்த குழந்தை மூலியமாக பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவார், எதை பற்றியுமே இது பண்ணிக்காத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். திரும்பவும் ஆஃபீஸில் சில பிரச்சனைகள்லாம் வரும். எல்லாத்தையுமே ஹீரோ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஒரு பார்ட்டி ஒன்று நடக்கும். அந்த பார்ட்டியில் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹீரோனும் வந்திருப்பாங்க. இந்த ஃபியான்ஸு பொண்ணு, அந்த வெள்ளி பொண்ணு, அந்த ஃபியான்ஸ் 2 பேருமே இங்கே வந்திருப்பாங்க. அதோடு திரும்பவும் அவங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோன்னு இந்த பார்ட்டிக்கு லேட்டாக தான் வருவாங்க. வந்தது வராதமா அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ அந்த வெள்ளி பொண்ணு என்ன சொல்லுன்னா, உனக்கு நான் 1 மில்லியன் பணம் கொடுக்குறேன், அந்த அந்த அவங்ககிட்டேருந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் வந்து இதுக்கு ஆசைப்பட்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, பணம் வந்து நிறைய இருக்கிறதுனால பணம்னு கேள்விப்பட்டாலே இப்போ எனக்கு போரிங்காக தான் இருக்குது. அதனால எனக்கு வந்து இப்போ நீங்கள் 1 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்கிற, என்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால இப்போ நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான பார்ட்டியாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு ஒரு கேம் ஒன்று நடக்கும். இதை வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். ஏன்னா இவங்க 2 பேரும் உண்மையிலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. இவங்களுக்கு ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இவங்க கண்டிப்பாக தோற்று தான் போவாங்க. அப்படி அது ஒரு பெரிய அவமானமாக தானே இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். ஹீரோயினும் போய் அந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பிப்பாங்க. தயங்கி தான் நின்றுட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட ஆன்சர் வந்து பார்க்கும்போது 2 பேருமே ஒருத்தவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வின்னர்ஸாகவும் அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்களா. இரடா இது நம்ம ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு அதுவே ஒரு மாதிரி வேற இருக்கும். அதோட இப்போ இந்த வெள்ளி பொண்ணு இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், அவங்க 2 பேரை பிரிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருந்தாலும் நம்மளோட ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் நம்ம செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஏதாவது பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் எப்படியாவது இது 2 நம்ம பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அது 2 சேர்ந்து பேசும். இவர் வந்துட்டு அவங்கள எமோஷ்னலாக வந்து பிளாக்மெயில் வந்து, அதாவது எமோஷ்னலாக வந்து ஹர்ட் பண்ணுவான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அதாவது ஹீரோ கிட்ட என்ன கேட்பாருன்னா, அவன் என்ன லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் நீ அவளை எப்படிடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிப்பார். அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிகிற மாதிரி ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நான் இன்னைக்கு நேற்று அவளை லவ் பண்ணலை, நான் தான் ஸ்டார்டிங் எல்லாரும் ஒன்றா படிச்சுட்டு அப்படி இப்படி இருந்தவங்க தானே, ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஹீரோனை லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதாவது அவர் யோசிச்சு பார்ப்பாரு, ஹீரோனோட அப்பா அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருப்பாங்களா. அந்த டைம் வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோ தான் ஃபஸ்ட்டு போய் ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்வார், கர்ச்சீஃப் கொடுப்பாரு. அதெல்லாம் ஹீரோயின் வாங்கிப்பாங்க. அவங்கள்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போகும்போது தான் அதுக்குள்ளே இவர் வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நான் அந்தளவுக்கு நான் அப்படி நேசிக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோயின் அப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவர் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. அதனால தான் ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியாமல் அப்போதைக்கு ஹீரோயின் விட்டு தள்ளி இருந்திருப்பாரு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஹீரோ சொல்லும் போது அதுவும் இவங்களால ஏற்றுக்கவே முடியாது இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து தன்னை உண்மையிலே நேசிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரியுது. இவங்க வேறு கேமில் வேறு ஜெயிச்சிட்டாங்க. அதில் இவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த அவார்டை வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ உள்ளே இருந்துட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எல்லாம் உன்னாலதான் சொல்லிட்டு இது 2 அடிச்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஒருத்தவங்களோட லைஃப்பை கெடுக்கிற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். அதை கெடுக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணுற வரைக்கும் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை நல்லபடியாக அமைச்சிட்டு போனதுக்கப்புறம் இவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே வீணுக்கு தானே. அதனால அந்த ஒரிஜினல் பிரியம்ல அவங்களுக்குள்ளே இருக்குது. அதில் அது சண்டையால் மட்டும் தானே முடியும். அப்படி தான் இவங்க 2 பேரும் இப்போ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோன்னு வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோன்னு கேட்பாங்க, அப்பா உண்மையிலேயே நேசிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதுக்கான சில காரணங்கள், சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி ஹீரோனுக்கு புரிய வைப்பார். ஹீரோனுக்கு இப்போ இவ்வளோ நாள் இது ஃபேக் மேரேஜாக இருந்தாலும் அவன் நம்மளை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கான், நம்ம தான் வந்துட்டு அவனோட அன்பு புரியாமல் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் தான் வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா இறந்து போகிறதுக்கு வந்துட்டு அதுக்கு காரணமும் வந்துட்டு இந்த ஃபியான்ஸியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு அங்கே வேலை பார்க்குற
பார்க்குற மெய்டு ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப நாளா ஹீரோயின பார்க்காம இப்ப தான் சொல்லும்போது, அத நினச்சு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்ப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினும் ஹீரோக்கு வந்து குட்டி பொண்ணு வெளிய வருவாங்கல்ல, அப்ப அந்த ஃபியான்சி போனால தாங்க முடியாது. எத்தன விதமாவும் அப்ரோச் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா அவங்க 2 பேரும் வந்து நம்ம நடக்கிறது வந்து நடக்காதுன்னு போல தெரியுது. ஸோ இவங்க 2 பேரும் இருக்கவே கூடாது. அவங்க 2 பேரும் தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணையும் தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயமே ஹீரோக்கு தெரிய வரும். அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இப்ப அவங்க 2 பேரையும் வச்சுட்டு இவர் எப்படி மிரட்டுவாருன்னா, ஹீரோ இருக்கவே கூடாது. ஹீரோ இப்ப இல்ல அப்டின்னா வந்துட்டு ஹீரோயின எப்படியாவது இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்டின்ற மாரி சொல்வாரு. ஹீரோவும் வந்துட்டு துணிஞ்சிருவாரு. பரவால்ல அவங்க 2 பேர விட்டுரு. நான் இறந்து போறத பத்தி எனக்கு கவலை இல்ல அப்டின்ற மாரி அவர் சொல்வாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு வேண்டாம் அவன் தான் சொல்றான்னா நீ முட்டாள்தனமா முடிவெடுக்காதன்ற மாரி ஹீரோயினும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ கேட்க மாட்டாரு. பரவால்ல அவன் நினைக்கிறது நடக்கட்டும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீயும் குழந்தையும் வந்து சேஃபா இருந்தா எனக்கு அது போதும் அப்டின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். ஜாலியா இப்ப நான் சொல்ற மாரியே நீ வந்து இப்படி செஞ்சு தான் இருந்து அப்டி இப்டின்ற மாரி அவர் ஐடியா வேற குடுத்துட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு பயமா இருக்கும். அந்த குழந்தை வேற ஒரு பக்கம் கத்திட்டே இருக்கும். இதுக்கிடையில ஹீரோ இப்ப இங்க வராருன்னா சும்மா வந்திருக்க மாட்டார்ல. பிளானோட தானே வந்திருப்பாரு. ஸோ அவர் போலீஸ் எல்லாம் ஆளுங்களோட வந்திருப்பாங்களா. எல்லாரும் வந்துட்டு இவர மடக்கி பிடிச்சிருவாங்க. அதோட பிடிக்கும்போதே ஒரு சின்ன சண்டை நடக்கும். அந்த சண்டையிலேயே இவருக்கு வந்து காயமாயிடும். யாருக்குன்னா அந்த எக்ஸ் ஃபியான்ஸிக்கு. அதோட ஹீரோயின் வந்து ரொம்ப பயந்து போயிடுவாங்க. எதுக்காகனா ஹீரோக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்ப அவங்க கேட்பாங்க எப்படி அவன் சொல்றான்னு சொல்லிட்டு நீ இதுக்கு வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பதறிட்டேன்ற மாதிரி அவங்க பயப்படுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது இவருக்கு காயப்பட்டுருமா. உடனே தன்னை வந்து இப்ப தான் வந்து அவருக்கு உயிர் போற நிலைமையில இருக்கு. இப்பயாவது ஹீரோயின் வந்து தான் கூட வந்துருவா. ஏன்னா அவன் தன்னை அவ்வளோ நேசிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீலாம் மோசமானவன், நீலாம் நரகத்துக்கு தாண்டா போவ அப்படி இப்படின்னு திட்டுவாங்களா. இவரால தாங்க முடியாது. நம்மள இந்த அளவுக்கு நேசிச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமையில கூட அவங்களுக்கு நம்ம மேல இறக்கம் வரல. அவ அந்த அளவுக்கு நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணும். ஹீரோயினா இதுக்கப்புறம் நீ பொழைக்கவே கூடாது. அன்னைக்கு நீ இறந்து போயிட்டேன்னு உண்மையிலே இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சதா கூட உண்மையிலே நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஆனா அன்னைக்கும் எனக்கு நீ துரோகம் தான் பண்ண, இன்னைக்கும் நீ எனக்கு துரோகம் தான் பண்ண. வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இதுக்கப்புறம் உன்ன மாரி ஒருத்தர நேசிச்சேன்றத நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோவோட கிளம்பி போயிடுவாங்க. இவருக்கா அப்படி இப்படி நடிச்சிட்டே இருப்பாரு. அப்படியே அங்கேயே மயக்கம் போட்ட மாரி விழுவாரு. அது ஒரு போலீஸ்காரங்களும் அவர ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த வில்லி பொண்ணா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே நைஸா ஓடிரும். இங்க வந்துட்டு இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்து சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் அந்த வில்லி பொண்ணு தான் அப்படின்ற மாரி தான் அவங்க சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அந்த பொண்ணையும் வந்துட்டு போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்பி வந்துருவாங்க. உண்மையிலேயே இவங்க 2 பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சிருக்கும். அவங்களோட ஹாப்பி லைஃப்ப ஸ்டார்ட் பண்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.